அந்நாட்டின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவீகள் தபாதாவீகள் நாதாக்கள் சுமதாக்கள் நல்லவர்கள் நண்பர்களின் நேர்ந்தாக்களுடைய உமதாக்களின் மீது குறிப்பாக அந்த ஜுமானாலே சர்வீசத்திற்குரிய இன்னும் வருகை தரக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய ஹஜ்ஜுடைய வேலைகள் எல்லாம் துவக்கப்பட்டு மக்கள் எல்லாம் ஹஜ் செய்வதற்காக அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று சில ஹாஜிகள் சென்றடைந்து விட்டார்கள், இன்னும் சிலர்கள் செல்லவிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹஜ் பயணம் எப்படிப்பட்ட பயணம் சொன்னா அல்லாஹ்வால் அழைக்கப்பட்ட பயணம். அதாவது இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5ல ஹஜ் ஒரு கடமை. மற்ற கடமைகளுக்கு இந்த ஹஜ்ஜுக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, தொழுகை அது யார் வேணா தொழுகலாம், நோன்பு யார் வேணா நோக்கலாம், ஜக்காத் யார் வேணா கொடுக்கலாம். ஆனா இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு சொன்னா அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்களதான் அல்லாஹ் கொடுக்கணும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அழைக்கப்படக்கூடிய ஒரு அமல் சொன்னா இது ஹஜ் தான். மற்றபடி யாரெல்லாம் செய்யலாம். ஆனா இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் யாரை கூப்பிடுறானோ அல்லாஹ்வுடைய நாட்டை யாரு மேல இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய காலத்துடைய நெருக்கத்தில் நம்மளால இந்த ஹஜ்ஜுடைய பயணம் எப்படி பண்றதுன்னு சொன்னா முன்னோர்களுடைய அந்த தடைகளை தேடி போகக்கூடிய ஒரு பயணம். முன்னாடி சகாபாக்கள் எப்படி ஹஜ் செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எந்த தடைகளெல்லாம் விட்டு சென்றாங்க, அதை எல்லாம் ஒரு தேவைக்கூடிய ஒரு பயணமாக ஹஜ்ஜுடைய பயணம். அடுத்தபடி அல்லாஹ்வுடைய காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணம். அல்லாஹ் யாரெல்லாம் கூட்டு போயிடுவான். அங்க போனதுக்கு அப்புறமா அவருக்கு நம்ம என்ன செய்யணும், அவனுடைய அந்த உபகாரத்துக்கு நம்ம என்ன நன்றி செலுத்தணும் அப்படின்ற ஒரு காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணமா இந்த ஹஜ்ஜுடைய பயணம். அதே போல அல்லாஹ்வுடைய எழுத்தம் நம்ம எந்த அளவுக்கு அமல் செய்யறோமோ அவருடைய அமலை வச்சு அல்லாஹ் எழுத முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு எழுதக்கூடிய அல்லாஹ்வுடைய எழுத்தத்தை பெறக்கூடிய ஒரு ஹஜ்ஜுடைய பயணம் தான். ஒரு நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு பயணம் தான் இந்த ஹஜ்ஜுடைய பயணம். அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை வந்து ஹஜ்ஜுடைய மாதம் ஹஜ்ஜுடைய மாதங்களுக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான சிறப்புகள் அல்லாஹ் தஆலா. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ் தஆலா இந்த வருஷம் தேவையை ஹஜ் போயிருக்கிறாங்க, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும் அப்படின்னு நம்ம துஆ செய்யணும். போயிருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம துஆ செய்ய சொல்லணும். அல்லாஹ் தஆலா வந்து எங்களையும் அடுத்த வருஷம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம துஆ செய்ய சொல்லணும். அல்லாஹ் தஆலா நான் சொன்னா ஒரு செகண்ட் நடக்கும். ஆனா நிறைய பேர்கிட்ட காசு இருக்கும், பணம் இருக்கும், ஆனா வந்து ஹஜ் செய்ய முடியாம இருக்கும். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை. சில பேருக்கு எதுவுமே இருக்காது, அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் இருக்கும், இந்த வருஷமோ இல்ல அடுத்த வருஷமோ டக்குனு ஹஜ் கிளம்பிடும். அப்ப இந்த அமலை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க அல்லாஹ்வால் அழைக்கக்கூடிய அல்லாஹ்வோட பொருத்தத்தால இந்த அமல் செய்யக்கூடிய ஒரு அமலா இந்த ஹஜ்ஜுடைய அமல். நம்ம யோசிச்சு பார்க்கணும், எத்தனை பேர் போயிருக்காங்க, எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைச்சி போக முடியாம ஆயிருக்காங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்கான், அது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு அனுமதியினால தான் நடக்குதுன்னு சொன்னா அந்த நிறைய விஷயம் அல்லாஹ் தஆலா வந்து இந்த மக்களுக்கு உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கணும். நிறைய வந்து குறிக்கோள்களை வந்து இந்த அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜில் வச்சிருக்கான். முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, முதல் விஷயம் நிறைய குறிக்கோள முதல் விஷயம் நமக்கு முன்னாடி இருக்கிற சஹாபாக்களுடைய ஹஜ் எப்படி இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கை இடங்களை பார்க்கிறது. அதுக்காக அல்லாஹ் தஆலா நம்மளை அழைத்து செல்றான். அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான், வந்து பாருங்க அந்த காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி ஹஜ் செஞ்சாங்க, எப்படி அமல் செஞ்சாங்க, எந்த மாதிரி இடத்துல தங்கினாங்க, எந்த மாதிரி கால சூழ்நிலையில அவங்க வாழ்ந்தாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை ஏற்பாடு செஞ்சார். இது முதல் விஷயம், முதல் குறிக்கோள். இரண்டாவது குறிக்கோள் என்னன்னு சொன்னா, நம்ம எப்படியோ பரிகாசெல்லாம் வந்து இன்ஜினியர் தெரிஞ்சிருப்பாங்க, ஆனா அல்லாஹ் தஆலா வந்து மருத்துவர்களால
பெருமாளுடைய கையினால கட்டப்பட்ட அற்புதமான காவலுக்காக பார்க்கிறோமே, ஒவ்வொரு பார்க்கிறோமே, அவன் பார்த்து அதிலிருந்து ஒரு படிப்பினை பெறணும். பெருமாள்களால் கட்டப்பட்டது, மருத்துவர்களால் கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் ஆரம்பிச்சு. இது ஒரு இரண்டாவது குறிப்பு. மூணாவது குறிப்பு என்னன்னு சொன்னா, எல்லாருமே அஞ்சு செய்யணும். ஆனா முக்கியமா இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய இந்த குறிப்போட அல்லாஹ் என்ன வச்சிருக்கான்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். இதான் அசல் அஞ்சு அசல் அடிப்படை தான். அப்படின்னா என்னன்னு சொன்னா, நம்மளுடைய பாவங்கள் அல்லாஹ் வந்து முழுமையா போக்கணும். எந்த அளவு பாவம் கடவுளுடைய நுழையளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அஞ்சு செய்யறது மூலமா எப்படி வச்சிருக்கான்னு சொன்னா, அஞ்சு குறித்து வரக்கூடிய ஆட்சிகளை எப்படி வருவாங்கன்னு சொன்னா, பச்சில குழந்தையா அன்று பிறந்த பாலனை போல வருவாங்க. சொல்லி காட்டுவாங்க. ஒரு கை குழந்தை பிறக்கும் போது ஏதாவது பாவம் இருக்குமா, ஏதாவது தப்போட பிறக்குமா? இல்ல, சுத்தமா பரிசுத்தமா எந்த ஒரு பாவமும் இல்லாம பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை போல அச்சு செய்து வரக்கூடிய ஆட்சிகள் எல்லாம் வந்து இருப்பாங்க. சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளை வந்து அல்லாஹ் இந்த அஞ்சுல வச்சிருக்காங்க. அப்ப வந்து எப்படிப்பட்ட நம்ம சூழ்நிலைக்கு தாண்டி அல்லாஹ் போயிட்டான்னு சொன்னா, அங்க போய் நம்ம என்ன அமல் செய்யறது, அதை பத்தி கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு குறை நிலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதை வந்து போகக்கூடியவங்க வந்து போகக்கூடியவங்க வந்து அதை நம்ம செய்யாம பாதுகாக்கணும். அதாவது என்னன்னு சொன்னா, ஆயுதங்களுக்கு வந்து சில தொழில்நிலைகள்லாம் இருக்கும். முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, சில பேர் என்னன்னு சொன்னா எங்கடம் அறியாம போவாங்க. அதாவது ஒரு ஆட்சிக்குரிய அடையாளமே என்னன்னு சொன்னா, அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த எண்ணம், அதை வச்சுதான் அவங்க ஆட்சியை முடிக்கணும். அவங்களுடைய அடையாளம் ஆட்சியுடைய அடையாளமே இருந்துச்சுன்னா அவங்களுடைய அந்த துணி எண்ணம் புரியலாம். ஆனா சில பேர் எப்படி இருக்குன்னு சொன்னா, சில பேர் எப்படி நினைச்சுக்கிட்டான்னு சொன்னா, அங்க போய் கட்டிக்கலாம், அங்க மக்கால போய் நம்ம எல்லாம் கட்டிக்கலாம், ஐஷா பள்ளியில போய் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து நம்ம ரசூலா சொல்லியிருக்காங்க, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, யாரு ஒரு ஆடு ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு அங்க போய் எதெல்லாம் கட்டாங்கன்னு சொன்னா, ஒரு ஆடு வந்து குர்பானி கொடுக்கக்கூடிய வாஜிப் ரசூலா சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு பகலத்துக்கு தான் வந்து நம்ம வந்து எல்லா வீட்டையே கட்டிட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு இது நம்மளால செய்ய முடியாது. அங்க போய் ஆடை வந்து குர்பானி கொடுக்கணும்னு சொன்னா ஆடை தேடணும், அவங்க பிடிக்கணும், ரொம்ப ஒரு நீங்க ஒரு வேலை, அது பின்னாடி ரொம்ப ஒரு அலைய வேண்டிய வேலை, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா கண்டிப்பா சொன்னாங்க. வாஜிப்னு சொன்னா எப்படி பண்ண நம்ம செய்யறோமோ அந்த மாதிரி வாஜிப் செய்யணும். அப்ப அந்த அளவுக்கு வந்து என்னுடைய பேருந்துல வந்து இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. சில பேர் என்னன்னா, என்னுடைய சொந்தக்கார வீடு இருக்கு, துபாயில இருக்கு, மஸ்கத்துல இருக்கு, நான் அங்க போய் கட்டிட்டு போறேன், இல்ல சித்தால இருக்கு, அதுவும் மக்கா உள்ள இருக்கான், அங்க போய் கட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா போகக்கூடியவங்களுக்கு வந்து இது தெரிய மாட்டேங்குது. என்னன்னு சொன்னா, அங்க போய் கட்டணும்னு சொன்னா ஒரு ஆளுடைய குர்பானி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் கட்டணும்ன்ற ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. இது ஒரு மோசமான ஒரு குறைபாடு ஆட்களுக்கு மத்தியில இப்போ பரவலா இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. அதுக்காக தான் இங்கேயே எல்லாம் பண்ணி போகணும். அது ஒரு அடையாளம். அதுல ஒரு வெளியே வச்சிருக்காங்க. ரெண்டாவது ஆட்கள் இருக்கக்கூடிய குறைபாடு என்னன்னு சொன்னா, தொழுகையில வந்து கொஞ்சம் அசலா இருப்பாங்க. எப்படி முதல்ல இருக்கிறாங்களோ சில பேர் துவாக்கெல்லாம் வருவாங்க, சில பேர் வந்து தொழுகை வந்து நேரம் கிடைக்கும் போது வருவாங்க, நேரம் இல்லாத போது வீட்டுல சொல்லுவாங்க. அப்படின்னா தொழுகை கூட வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து எது போயிட்டா அல்லாஹ்தாலா வந்து நாட்டுதால கூப்பிட்டு போயிட்டான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய தொழுகையை நம்ம கவனம் செலுத்தணும். இன்னைக்கு ரொம்ப ஒரு அலட்சியமா அங்க போனாலும் கூட இங்க எப்படி ஊர்ல இருக்கணுமோ அதே மாதிரிதான் இருக்கணும். சில பேர் எல்லாருமே நான் சொல்லல, சில பேருடைய சூழலை சொல்றேன். நம்மளை வந்து நம்மளே வந்து சரி பார்க்கணும். அல்லாஹ்தாலா வந்து நம்மள அப்படி வச்சிருக்கான். இப்ப எப்படி வச்சிருக்கான், 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம், 2 வருஷம் தாண்டி இப்படி இருக்கோம். அல்லாஹ்தாலாவால அல்லாஹ்வுடைய நாட்டுனால ஹஜ்ஜி அல்லாஹ்தாலா கூப்பிட்டு வந்தான், அல்லாஹ்தாலா நம்மளை கபூல் செஞ்சான், நம்மளை கூப்பிட்டு வந்தான். அப்போ வந்து இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து நம்மளுடைய தொழுகையில வந்து நம்ம அசலை இல்லாம இருக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, போயிட்டு கொஞ்சம் தூரமா கொடுப்பாங்க. தூரமா கொடுக்கும் போது
மரத்துக்கு நடக்கிறதுக்கு சோம்பேறி சில பேர் வந்து உண்மையா சொல்லுவாங்க, சில பேர் வந்து பள்ளிக்கு வருவாங்க, சில பேர் ரோட்ல சொல்லுவாங்க. ஆனா அஜிக்கு போயிட்டு முழுமையா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம முழுமையா செலவு செய்யணும். எந்த அளவுக்கு அல்லாவுடைய நெருக்கத்துக்காக நம்ம போறோம், அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நம்ம வந்து கடல் தாண்டி போறோம், பல காசு செலவு பண்ணி போறோம்னு சொன்னா ஒவ்வொரு நாளையும் வந்து நம்ம எப்படி செலவு செய்யணும்னு சொன்னா தங்கத்துக்குரிய வந்து நம்ம அதை செலவு செய்யணும். எப்படி தங்கத்துடைய விலைவாசி எப்படி ஏற்றிக்கும் போது அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா தங்கத்துடைய இதுக்கு ஈடாக நம்ம கருதி நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம செலவழிக்கணும். தொழுகையில வந்து ஒரு அசத்தை காட்டாம 5 வேளை தொழுகை கரெக்டே நம்ம போறது, முக்கியமா குறிப்பா பள்ளிக்கு போய் தொழுகிறது. இப்ப நம்ம பள்ளியில தொழுகிறோம்னு சொன்னா ஒரு ரக்காத்து போட்டுருங்க. அல்லாஹ் வந்து மக்கமானவர்களை எப்படி வச்சிருக்கான், மஸ்ஜிதே காபா இருக்குல்ல, மஸ்ஜிதே அந்த மஸ்ஜிதே அரபி எப்படிப்பட்ட பள்ளின்னு சொன்னா ஒரு ரக்காத்து தொழுகிறோம்னு சொன்னா 1,00,000 ரக்காத் எவ்வளவு 1,00,000 அல்லாஹ் அந்த பள்ளிக்கு வச்சிருக்கான். மக்கமானவர்கள் உள்ள மஸ்ஜிதே அரபா அரபைன்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கால உள்ள பள்ளிக்கும் அரபைன்னா மதீனாவுல உள்ள மதீனத்துக்கு முன்னவரா ரசூலுல்லாஹ் வந்து உலகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்லமான அதுவும் ஹரம் தான் சொல்லுவாங்க. இப்படி 2 பள்ளிக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பள்ளியை வச்சிருக்காங்க. இப்படி நன்மை ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 நன்மை வச்சிருக்கான்னு சொன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்து சொல்லியே கரெக்டா பேரணும் நம்ம யோசிப்பாங்க. இது 2வது ஒரு முறை, ஆதிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய 2வது முறை. 3வது முறை என்னன்னு சொன்னா வேலை 8 வினால வந்து தரணும், கூடாரத்தில் தரணும். வேலை 8, 10, 11, 12 இந்த மூணு அதாவது வேலை 8, 11, 12, 13 இந்த 4 நாட்கள் வந்து வினால கூடாரத்தில் தங்க சொல்லுவாங்க. ஆனா சில பேர் என்ன வசதி இல்ல, வசதி வாய்ப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கூடாரத்தை விட்டு வெளியே போய் தங்குவாங்க. நான் வினால விட்டு வெளியே போய் தங்கியிருப்பாங்க. இதெல்லாம் அஜுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு முரணானதுன்னு நம்ம யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க எந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் வந்து வாழ்நாள்ல வந்து ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சிருக்காங்க. இது பேர் ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ் சஹாபாக்களோட வராங்க, வந்து ஹஜ் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் வந்து அரபா மைதானத்துல வந்து தன்னுடைய ஒட்டகம் கஸ்பான்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டகத்துக்கு மேல வந்து ரசூலுல்லாஹ் நின்று குதுபா செய்வாங்க. மிகப்பெரிய குதுபா. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இதான் நம்மளுடைய கடைசி ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், அவர்கள் அறிவிச்சு கொடுத்துருவோம். அப்போ வந்து ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகம் ஒரு இடத்துல நிற்கும். ரசூலுல்லாஹ் ஏறிக்குவா மக்களுக்கு மத்தியில வந்து குதுபா செய்யலாம். இப்போ கூட போறீங்கன்னு சொன்னா அரபா மைதானத்துல வந்து இந்த ஒட்டகம் வைத்த இடத்துல வந்து ஒரு செவர் மாதிரி அது ஒரு அடையாளமா வச்சிருப்பாங்க, சுத்தி வேலி போட்டு இருக்கும். போய் பார்த்தோம்னு சொன்னா தெரியும் நமக்கு ஒரு பொட்டத்துக்கு அரபா மைதானம் இப்போ வந்து 10,000 கட்டி ஒரு இதா இருக்கு. அப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 1400 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்ச அந்த அஜுடைய அந்த அமல் வந்து இன்னைக்கு வரைக்கும் 1400 வருஷம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலா வந்து அதை தொடர்ந்துட்டு வரான்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அந்த குத்துபால சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு வந்து நீ எத்தி வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கேட்பாங்க. அந்த அரபா மைதானம் ஃபுல்லா சஹாபாக்கள் இருப்பாங்க. சொல்லப்படுது 1,24,000 மேல சஹாபாக்கள் இருக்காங்க ஹதீஸ்ல வருது. அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, நான் என்னுடைய தீயை எத்தி வச்சனா, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கரெக்டா எத்தி வச்சுட்டேனான்னு கேட்கும்போது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நீங்க எல்லாத்தையும் எத்தி வச்சிட்டீங்கன்னு சொல்லி காட்டுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரபா மைதானம் அதே போல வினாவுக்கு ரசூலுல்லாஹ் கட்டியிருக்காங்க. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சவுதி அரசாங்கம் வந்து ஆதிகளுடைய நலன கருதி வெயிலுடைய நடுமை அதெல்லாம் வந்து மனசுல வச்சு இப்போ கூடாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஏசி கூடாதான் ரசூலுல்லாஹ் அதுல எந்த விதமான குறையும் இல்லை. ஆனா இதுவும் பத்தல சொல்லிட்டு சில பேர் எப்படின்னு சொன்னா வினாவுக்கு வெளியே இருக்கிறது, இது அவங்களாம் தனியா போயிருக்கிறது. இதெல்லாம் என்னன்னு சொன்னா ஹஜ்ஜுடைய அந்த அமல்களை வந்து ஒரு குறைபாடு இருக்கு. ஒரு முழுமையான ஹஜ் ஆகுமா, ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹஜ் மாதிரி ஆகுமான்னு சொன்னா ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வி, ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு இதுதான். அப்ப எப்படி ஆதிகளா இருந்தாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க, இப்ப இருக்கக்கூடிய கூடாரம் வேற. அப்ப வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கூடாரம் இருக்குன்னு சொன்னா ஒரு ஓலைகள் ஆயிருக்கும், தோல்னால ஆயிருக்கும், வெயிலுடைய சூடு கடுமையா இருக்கும். அரபுடைய வெயில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா போய் பார்த்தா தெரியும், கடுமையான வெயிலா இருக்கும். அதாவது ரோடே
கொதிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூடான ஒரு நாடு, சுத்தி பாலைவனம். அப்படி எப்படி இருக்கு யோசிப்பாரு. அப்படிப்பட்ட எதிரில் ரசூல்லா அந்த கூடாரத்தான் தங்குறாங்க. வினாவுடைய கூடாரத்தை ரசூல்லா தங்குறாங்க. அப்போ இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் வசதி எதிர்பார்த்து அதை விட்டு கொஞ்சம் அப்பாற்பட்டு போகும்போது அச்சுடைய அந்த அமல்கள் ஒரு குறைபாடு ஏற்படும். இதுதான் நம்ம மனசுல வச்சுக்கணும். போறோம்னு சொன்னா ஒரு அமலை நம்ம முழுமையா செய்யணும். முழுமையா செய்யும் போதுதான் நம்மளுடைய நன்மைகளை அல்லாஹ் முழுமையா கொடுப்பான். அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்னன்னு சொன்னா நம்முடைய அச்சுடைய அந்த அமல்களை ஒரு குறை ஏற்படுத்தி. நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னா அஜுவல சொல்லுங்கள். அதை கண்டிப்பா தொட்டியே ஆகணும், அதை புத்தகத்திலே ஆகணும்னு சொல்லிட்டு முட்டி அடிச்சுட்டு போவாங்க. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அதை எப்படியாவது அடிச்சு புத்தகத்துக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பூச்சி பெண்கள் ஆண்கள் அடிக்கிறது, ஆண்கள் பெண்கள் மேல கை பண்றது, இந்த மாதிரி ஒரு தள்ளுக்குள்ளா இருக்காங்க. எனவே பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே ஒரு போலீஸ் நிற்பாங்க, பக்கத்திலே ஒரு 2 போலீஸ் நிற்பாங்க. எப்பவுமே ஒரு தள்ளுக்குள்ளான ஒரு இடமா இருக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எந்த அளவுக்கு சொன்னா உங்களால ஃப்ரீயா இருக்கா, உங்களால முத்தம் கொடுக்க முடிஞ்சா முத்தம் கொடுங்க. அப்படி இல்ல தொடுறவங்க உங்களால முடியும்னு சொன்னா நீங்க தொடுங்க, தொட்டு தவாப் செய்யுங்க. அதுவும் முடியலன்னு சொன்னா தூரமா இருந்து செய்கை செய்யுங்க. பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் கையை தூக்கி செய்கை செஞ்சுட்டு தவாப் செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதாவது இந்த மலேசியால இருந்து வரக்கூடியவங்க, அதே போல இந்தோனேஷியா பெண்கள்லாம் இருப்பாங்க, ரொம்ப பலமா இருப்பாங்க. லேசான நம்ம பறப்போம். அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் எப்படின்னு சொன்னா அடிச்சு கூடு போவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அது தேவையில்லை, உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு சம்பவம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனைவி அவங்க என்னன்னு சொன்னா இந்த மாதிரி போயிட்டு அஜுவல ரசூலுல்லாஹ் தவாப் செஞ்சுட்டு அஜுவல ரசூலுல்லாஹ் துப்பு கொடுத்துட்டு வராங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க இந்த மாதிரி நான் 7 வாட்டி தவாப் செஞ்சேன், அஜுவல ரசூலுல்லாஹ் நான் முத்தம் கொடுத்தேன், 3 வாட்டி முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நீ செஞ்ச தவாஃபையும் நீ செஞ்ச அதையே அல்லாஹ் தஆலா கபூல் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொன்னா நீ ஆண்களுடைய கை உன் மேல பட்டிருக்கு, நீ அவங்கள முட்டி அடிச்சு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அவருடைய தகுதிக்கு மீறி அவர் செயல் செஞ்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க சொன்னா அவருடைய நன்மை அல்லாஹ் அவருக்கு கிடைக்காம செய்யணும்னு அப்படி துஆ செஞ்சாங்க. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் இல்ல அப்படின்றது தெரியுது. அதாவது நம்மளால முடிஞ்சதா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தவிர நம்மளால முடியல எப்படியாவது போய் அதை கண்டிப்பா தொட்டி ஆகும் அந்த ரீதியில நம்ம போறது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா அது கொஞ்சம் ஒரு இதுதான் இருக்கு. இதுக்கு மாறுபட்டுதான் அங்க ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாறுபட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த கூட்டமா இருக்கும். தொழுகைக்கு மட்டும் அந்த பேரிகேட் போட்டுருவாங்க, அது சுத்தி சொல்லுவாங்க. தொழுது சலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அதை தாண்டி ஓடுவாங்க மக்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்லியிருக்காங்க உங்களால முடிஞ்சா செய்ய, இல்லைன்னா செய்யாது. இது முக்கியமான விஷயம். அடுத்ததா 5வது விஷயம், ஒரு குறைவுடைய விஷயம் என்னன்னு சொன்னா முஸ்தலிஃபாக்கு போவாங்க. முஸ்தலிஃபாக்கு போயிட்டு இறங்கின உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா மகரிப் இஷா ஜம்மு செய்து சொல்லுவாங்க. பொதுவா அரபி மதத்தை பொறுத்த வரைக்கும் மகரிப் இஷா ஜம்மு சொல்றது இல்ல, ஒரு பள்ளியில போய் பள்ளியில சேர்த்து சொல்றது இல்ல. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் கூடுன்னு சொன்னா அது முஸ்தலிஃபா. அந்த இடத்துல போனோம்னு சொன்னா உடனே என்ன செய்யணும்னு சொன்னா மகரிப் இஷா ஜம்மு செய்து சொல்லுது. ஆனா இன்னைக்கு என்னன்னு சொன்னா அந்த தொழுதுக்குனால ஷைத்தானுக்கு கல்லெடுத்துட்டு போவாங்க. கல்லெடுத்துட்டு போய் பின்னால போய் ஷைத்தானுக்கு கல்லெடுப்பாங்க. ஆனா மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா என்னமோ கல்லே காலியாகிற மாதிரி எல்லாரும் கல்லை எடுத்துருவாங்க, கல்லே நமக்கு கிடைக்காது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முந்தி அடிச்சு ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பொறுமையா வெட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கல்லை போட்டு ஆரம்பிச்சுவாங்க, கல்லை போட்டு எடுத்து வச்சுருவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா முதல்ல ரசூலுல்லாஹ் முஸ்தலிஃபாக்கு வந்த உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா மகரிப் இஷா ஜம்மு செஞ்சு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றணும், வாய் வார்த்தையினால சொன்னா பத்தாது. அதை நம்ம அமல்ல கொண்டு வரும்போதுதான் அதனுடைய முழுமையான நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். அப்ப முஸ்லிம்க்கு போனவங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதல்ல மகரிப் இஷா ஜம்மு செய்யணும். அதுக்கப்புறமா ஷைத்தானுக்கு நம்ம என்ன செய்யணும், கல்லை பொறுக்கிட்டு வரணும். அதுக்கடுத்து மினாக்கு வருவாங்க.
அதாவது அரபா, அதுக்கு அரபாவுடைய மைதானம் மிக முக்கியமான ஒரு இடம். அரபாவுடைய மைதானம் தான் முழு ஹஜ்ஜுடைய அந்த அமல்களிலே மிக முக்கியமான ஒரு இடம் சொன்னால் அந்த அரபாவுடைய மைதானம் தான். விலை 9, அதாவது விலை 9ல வந்து சஹாபாக்கள் எல்லாம் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் விலை 9ல வந்து அரபா மைதானத்துல இருப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பாங்க சொன்னா சஹாபாக்கள் எல்லாம் ஒரு கந்தல் கோலமா இருப்பாங்க. சஹாபாக்கள் எல்லாம் உறுதியும் 40 நாள் ஒரே இஹ்ராமிலே இருப்பாங்க, முடி மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அச்சுடைய காலம், ஒரு குருதியான ஒரு தோற்றத்தை சஹாபாக்கள் இருப்பாங்க. ஆனா அந்த நாள்ல வந்து ஆட்சிகள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா நோன்பு வைக்கக்கூடாது. அரபாவுடைய அதாவது பிறை 9 துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 வந்து அரபாவுடைய நாள்ல வந்து ஆட்சிகள் நோன்பு வைக்கக்கூடாது. சுல்லாவுடைய சிறிய வாங்கி வந்து கேட்பாங்க, சுல்லா அரபாவுடைய நாள்ல வந்து நோன்பு வச்சாங்களா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும் போது சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க ரசூலா நோன்பு வச்சாங்க, சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க ரசூலா நோன்பு வைக்கல. ஆனா வந்து ரெண்டுமே இருக்கு. இப்ப நம்ம ரெண்டையுமே எப்படி அமல் செய்யணும், ரெண்டு ஹதீஸையும் எப்படி அமல் செய்யணும்னு சொன்னா ஆதிகளுக்கு வந்து அரபாவுடைய நாள்ல வந்து நோன்பு வைக்க கூடாது, ரசூலா நோன்பு வைக்கல. அந்த ஹதீஸை வந்து நம்ம அமல் செய்யணும். அரபாவுடைய நாள்ல ஆதிகள் யாருமே நோன்பு வைக்க கூடாது. ஏன்னா அது அல்லாஹ்வுக்கு வந்து மன்றாடக்கூடிய நாள். நம்ம எது கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய ஒரு இடம் அரபாவுடைய மைதானம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மைதானத்துல வந்து அல்லாஹ் தஆலா மன்றாடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் சக்தி வேணும். அதுக்காக தான் ரசூலுல்லாஹ் வந்து நோன்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ஹதீஸ் மூலமா அது இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க. அது மூலமா என்னன்னு சொன்னா ஆதிகள் அல்லாத ஊர்ல இருக்கும், நம்மளா இருக்கோம்ல, நம்மளா அந்த அரபா அந்த வேலை ஒவ்வொரு வந்து இங்க அரபாவுடைய நோன்பு வைக்கணும். அவங்களுக்கும் நமக்கும் மத்தியில வித்தியாசம் சொன்னா அவங்க ஆதிகள் அந்த நோன்பு வைக்க கூடாது. அல்லாஹ்விடத்துல மன்றாடக்கூடியவங்க அன்னைக்கு ஃபுல்லா அழுது துவா செய்வாங்க. கபூல் செய்யக்கூடிய இடம் அல்லாஹ் தஆலா உடனே கபூல் செய்யக்கூடிய இடம் அரபாவுடைய மைதானம். அப்படிப்பட்ட மைதானத்துல வந்து அவங்க அழுது துவா செய்வாங்க. அதுக்காக அந்த அவருடைய உடல் சூழலை ஏற்படாது அப்படிங்கிறதுக்காக நோன்பு வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம இங்க பேசிட்டு இருப்போம், வீட்டுல தான் இருப்போம், வெளியே போக மாட்டோம். நமக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரபாவுடைய நாள் நோன்பு வைங்க, பிறை 9 நோன்பு வைங்க. அதே போல பிறை 10 அடுத்த நாள் நம்ம எல்லாம் வந்து இங்க ஆடு வெட்டுவோம், பெண்ணா சொல்லுவோம், ஆடு வெட்டுவோம், பிரியாணி சாப்பிடுவோம், எல்லாம் நடக்கும். ஆனா ஆதிகளுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. பெண்ணா சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய நிலை. அவங்களால பக்ரீத்லாம் கொண்டாட முடியாது, புது ஆடையெல்லாம் அணிய முடியாது. பிறை 13 வரைக்கும் அந்த எல்லாமே இருக்கணும். பெண்ணா சொல்லுவாங்க, அரபா மைதானத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து மினாக்கு வருவாங்க. மினாக்கு வந்து கல்லடிப்பாங்க, 3 ஷைத்தான்களும் கல்லடிப்பாங்க. கல்லடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி வந்து மக்காக்கு போவாங்க. இப்ப இங்க மினால இருக்கும் போது என்ன விஷயம் சொன்னா கல்லடிச்சதுக்கு அப்புறமா எப்ப வந்து அந்த இஹ்ராம கட்டுவாங்கன்னு சொன்னா முடியெல்லாம் வைக்கணும். அதாவது குர்பானி கொடுத்துட்டு ஷைத்தானுக்கு கல்லடிச்சுட்டு குர்பானி கொடுத்துட்டு முடியெல்லாம் மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா இஹ்ராம் வந்து கழிவாங்க ஆதிகள். அப்பதான் வந்து ஹஜ்ஜு வந்து பரிபூர்ணமாகும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆதிகள் சில பேர் என்னன்னு சொன்னா பெண்கள் வந்து ஒரு கை அளவு சுத்தி வெட்டினா அவங்களுக்கு வந்து அது போதும். ஆனா ஆண்கள் வந்து சில பேர் பெண்களை மாதிரி கட்டிட்டு லேசா முடி வெட்டுறது. ரசூலுல்லா வந்து முடி வெட்டவங்களுக்காக வந்து ரசூலுல்லா ஒரு தடவை தான் துவா செஞ்சாங்க. ஆனா யாரு மொட்டை அடிச்சாங்களோ அவங்களுக்காக ரசூலுல்லா வந்து 3 தடவை துவா செஞ்சாங்க. அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா மொட்டை அடிக்கிறது ஒரு சிறந்ததான விஷயம். ரசூலுல்லாவோட முடியவே நம்ம முடியும் அவங்களுக்கு வசதியா அப்படின்னு சொன்னா இல்ல. ரசூலுல்லா வந்து இந்த மாதிரி ஹஜ்ஜுடைய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு மினாக்கு வராங்க. வந்து ஷைத்தானை கல்லடிச்சு குர்பானி கொடுத்துட்டு வந்து முடி வெட்டலான்னு வராங்க. வரும்போது ரசூலுல்லாக்கு அப்ப யாரு முடி வெட்டான்னு சொன்னா முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவங்கதான் ரசூலுல்லாக்கு வந்து அந்த ஹஜ்ஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா முடி வெட்டுறாங்க. வெட்டதுக்காக ரசூலுல்லா உட்கார்ந்து இருக்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னா ரசூலுல்லாவுடைய முடியை வாங்கணும். ஏன்னா அது ரசூலுல்லாவுடைய முழு உடலுமே ஒரு பரக்கத் கொண்ட உடல். அந்த முடி கிடைச்சிச்சுன்னு சொன்னா இன்னும் ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம் சொல்லிட்டு சஹாபாக்கள் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பக்கம் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா அந்த முடியை வந்து மாப்பிள்ளை அவர் கையை வச்சிருக்காரு. ரசூலுல்லா வந்து உடனே அந்த முடியை வாங்குறாங்க. வாங்கிட்டு அபூபக்கரை கூப்பிடுங்க, சஹாபாக்கள்ல சொல்லி அனுப்புறாங்க, அபூபக்கரை கூப்பிடுங்க. ஏன் ரசூலுல்லா அவங்களை கூப்பிடாங்கன்னு சொன்னா ஒரு விருந்தாளி வந்தாங்க, ஒரு கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா
தன்னுடைய குடும்பத்தை தாண்டி தன்னுடைய குடும்பத்துக்கு எது இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளாடிய வந்து அவங்க வயது தரமாக போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணம் அபூத்தல்ஹா அவங்களுக்கு இருக்கும். அதை வந்து ரசூலா சொல்லி காட்டுவாங்க. இப்படிப்பட்ட அபூத்தல்ஹாவை அவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அபூத்தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. வந்து ரசூலா இந்த முடியை கொடுப்பாங்க. இந்த பாதி முடியை கையில கொடுத்து நீங்களும் உங்களுடைய தோழர்கள் பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ரசூலா மீதி பாதி முடி ரசூலாவுக்கு மட்டும் அடிச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து மீத உள்ள சஹாபாக்கள் கொடுப்பாங்க. இதை நீங்க பக்க வச்சுக்கோங்க அப்படின்னு. எப்படி உயிரோட தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹே முடிய மொட்டை அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு போகக்கூடிய சில பேர் மொட்டெல்லாம் அடிக்க தேவையில்ல, லேசா வெட்டினா போதும், லேசா குறைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. அது வந்து எந்த அளவுக்கு சொன்னா சுண்ணத்திற்கு மாற்றமான ஒரு விஷயம். முடி வெட்டலாம், ஆனா எப்படி வெட்டணும்னு சொன்னா ஒரே சமமா வெட்டணும். நம்ம 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் டிஷர்ட் போடுறோம்ல, அது எப்படி ஒரே சமமா இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரே சமத்துல வெட்டலாம், அதுல தப்பு இல்லை. முழு வண்டியை மொட்டை அடிக்கலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா லேசா வெட்டுது அங்கதான் ஒரு குறை. அப்ப இதெல்லாம் நம்ம கவனத்துல போடணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்பதான் கடைபிடிக்கிறோமோ சுல்லாவே மொட்டை அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஒரு குறைபாடோட தான் அமலை செய்யணும். உதவோட அமலை எடுத்துக்கிறோம், உருவையா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ஏதாவது ஒரு குறை கண்டிப்பா இருக்கும். சின்ன ஒரு குறை இல்லாம இருக்காது. ஏன்னா உள்ளுபடி ஆதம மத்தாவும் ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவங்க தான், அது எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளால ஏதாவது ஒரு சின்ன தவறு கண்டிப்பா ஏற்பட்டுரும். அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரமா அல்லாஹ் என்ன வச்சிருக்கான்னு சொன்னா லாஸ்டா ஹாஜிகள்லாம் முடிச்சுட்டு வந்து லாஸ்டா தவாப் செய்யறாங்க. அது வந்து தவாப்பை புதுன்னு சொல்லுவாங்க, தவாப்பை விழான்னு சொல்லுவாங்க. விழானா அதாவது போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஹஜ்ஜி முடிச்சிட்டேன் திருப்பி நான் போயிட்டு அடுத்த ஆண்டு வரணும் அப்படின்ற ஒரு நீயத்தோட அந்த தவாப் செய்வாங்க. கடைசியா அந்த தவாப் செஞ்சுட்டு உடனே வந்து என்னன்னா ஆஜிகள் கிளம்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தவாப் இருக்குதா, அப்படிப்பட்ட அந்த தவாப் வந்து சில பேர் என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு அலட்சியமா வச்சுட்டு அதெல்லாம் செய்ய தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு நம்மளுடைய அமல் இருக்கு, நம்மளுடைய அமலை நம்ம எந்த அளவுக்கு அமைச்சிக்கிறோம். அது ஹஜ்ஜா இருக்கட்டும், மற்ற அமல்களாக இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி இஸ்லாமுடைய 5 கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை ஹஜ்ஜுன்னு சொன்னோம். ஏன் அதுக்கு இருந்து என்ன வித்தியாசம் சொன்னா மற்றது வந்து யார் வேணா செய்யலாம், இஷ்டப்படவா செய்யலாம், தொழுகலாம், நோம்பு வைக்கலாம், ஜக்காத் கொடுக்கலாம். ஆனா ஹஜ்ஜுன்றது அல்லாஹ் தஆலா யார நாடுறானோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு ஹஜ் தான் இந்த மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு நெருங்கிட்டு இருக்கு. வல்லரப்பான் இந்த ஆண்டு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாராக. இந்த ஆண்டு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளை போன்று அடுத்த ஆண்டு நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் ஹாஜிகளாக செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லரப்பான் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக என்று நல்ல நேரத்தில் துவா செய்தவராக நிறைவு செய்கிறேன்.